என்னது இது? பாரு என்னன்னு. இது அன்னைக்கு என்கிட்ட சைன் வாங்குனீங்களே அந்த டாக்குமெண்ட் தானே? நம்ம இப்ப லேண்ட் வாங்கணுமே அந்த டாக்குமெண்ட் தானே இது? என்ன வீட்டு உங்க அம்மா பேர்ல வாங்கிருக்கீங்க? ஆமா, என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வளர்த்து பெரிய ஆளாக்கிருக்காங்க. அவங்களை விட்டுற கூடாதுல்ல. அப்ப எதுக்கு லோனை மட்டும் என் பேர்ல வாங்குனீங்க? நீ என்ன விட்டுற கூடாதுல்ல. சரி சரி, மூக்குல காத்திருக்காத, டாக்குமெண்ட் பறந்துட போகுது, எடுத்து வைக்குவாங்க. 500 ரூபா இருந்தா கொடுங்களேன். என்கிட்ட இருந்ததே 1000 ரூபா தான். அது இதுன்னு எல்லாம் செலவாயிடுச்சு. பிள்ளை கையில சுத்தமா காசு இல்லை. ஹலோ அப்பா, உங்க மாப்பிள்ள பீடி சிகரெட்டு ஆன்ஸு சாராயம் அது இதுன்னு எந்த கெட்ட பழக்கமும் இல்லப்பா. என்னைய ரொம்ப நல்லா பாத்துக்கிறப்பா. உங்க மாப்பிள்ள அவ்வளவு நல்லவருப்பா. இந்த மாதிரி மாப்பிள்ள உங்களுக்கு கிடைக்க நீங்க புண்ணியம் பண்ணிருக்கணும்ப்பா. ஆமாப்பா. இவ்வளவு பெரிய வயிறு வச்சிருக்கீங்களே, இந்த வயிறுனால ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா? என்ன பிரயோஜனம்? பத்தியா பெண்கள் வாழ்க்கையில ஏன் முக்கியமானவங்கன்னு சொல்றாங்கன்னு தெரியுமா? தெரியாதே. ஆண்களை விட ஏன் பெண்கள் உயர்வா இருக்காங்கன்னா தெரியுமா? தெரியாதே. சொல்றேன் கேட்டுக்கோங்க. பூமி இருக்குல்ல, பூமியை கூட பூமி தாயின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா பெண்கள் அவ்வளவு புனிதமானவங்க. அப்புறம் எதுக்கு சூரிய பகவான் ஒரு ஆம்பளையை சுத்தி சுத்தி வரையலாம்? ஈர்ப்பு விசையே எங்கிட்ட இருந்தா உங்களுக்கு கிடைக்குது. ஆனி மாசமும் கல்யாணம் பண்றாங்க, ஆவணி மாசமும் கல்யாணம் பண்றாங்க. இடையில இருக்க அந்த ஆடி மாசம் மட்டும் ஏங்க கல்யாணமே பண்ண மாட்டேங்கிறாங்க? ஆடி மாசம் கல்யாணம் பண்ணா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயும் கொடுக்க முடியாது, வரதட்சணையில் 50% தள்ளுபடியும் பண்ண முடியாது. அதனால தான் ஆடி மாதம் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அப்போ அதெல்லாம் நல்லா யோசிச்சு பார்த்து தான் நீங்கள் நீ ஆவணி மாதம் கட்டியிருக்கீங்கள. உன்னை ஆடி மாதமே கட்டியிருந்தாலும் எனக்கு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ கிடையாது. ஏன் அப்படி? ஏன் நீ வீட்டில் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தானே? வந்துட்டாரா? ஐயோ, வந்தாலும் டீயை போடு காப்பியை போடு, அந்த வேலை செய்ய இந்த வேலை செய்யின்னு சொல்லுவாரே. ஐடியா. தலை வலிக்குதுன்னு சொல்லி சமாளிச்சிட வேண்டியதுதான். அம்மா என்னாச்சு? தலை வலிங்க, காலையில இருந்து உயிர் போகுதுங்க வலி. அப்படியா? இன்னைக்கு உன்னை உங்க அம்மா விட்டு கூட்டிட்டு விளான்னு இருந்தேன். நீ வேற தலை வலிக்குது. இல்லைங்க, தலையில வலிக்கலைங்க, வாங்க போலாம். இப்பதான் தலை வலிக்குதுன்னா? இல்லைங்க, சும்மா சொன்னேன், வாங்க போலாம். சரி, நானும் சும்மா தான் சொன்னேன். போய் டீ போட்டு எடுத்துருவா. மானமுள்ள பொண்ணு என்ன மருதையில கேட்டாக, சீர்சனத்தியோட வந்து சீமையில கேட்டாக. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆண்களுக்கு தைரியம் அதிகமா இல்ல பெண்களுக்கு தைரியம் அதிகமா? பெண்களுக்கு தாமா தைரியம் அதிகம். எதை வச்சுங்க சொல்றீங்க? நேத்து கடைக்கு போனப்ப 500 ரூபா பொருள் 50 ரூபாய்க்கு கேட்ட பத்தியா? அந்த முரட்டு தைரியம் பெண்களுக்கு தாமா இருக்கு.